நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசமானது நோவாவின் காலத்திலே ஜனங்களிடத்திலே எப்படி அவிசுவாசமான ஒரு காரியமாக காணப்பட்டதோ, நோவாவுக்கு மாத்திரம் அது விசுவாசம் உள்ள காரியமாக காணப்பட்டதோ, அப்படியான ஒரு கிரியைகள் தான் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் வரும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தான். அங்கே மழை பெய்யாது இருக்கக்கூடிய ஒரு சூழல், பூமியின் நீரூற்றுக்கள் எழுந்தாது இருக்கக்கூடிய ஒரு சூழல். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தற்காலத்திலே காணாததை குறித்து விசுவாசம் கொண்டிருந்தான் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவனுடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை கட்டளையிட்ட அந்த காரியத்திலே இருந்தது. இங்கே மழை வெள்ளம் ஏற்படுவது காணாதிருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும், ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்து தண்ணீர் வருவது காணாதிருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தாலும் அவன் அதை விசுவாசித்தான். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசு கிறிஸ்து மாமிஷத்திலே வந்தபோது நோவாவின் நாட்களிலே நடந்தது போல அங்கே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று அவர் சொன்னாரே, அந்த சாட்சியின் பிரகாரமாக அவரிடத்திலே விசுவாசம் கொண்ட ஜனங்களாக அவரிடத்திலே வந்து சுகம் பெற்றவர்கள் அநேகர். அவர்களுடைய விசுவாசம் அவரை தொட்டால் சுஸ்தமாகும் என்ற விசுவாசம், அவர்களுடைய விசுவாசம் அவரிடம் சென்றால் சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம், இப்படியான விசுவாசங்கள் எல்லாம் அவர்களிடத்திலே இருந்தது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்த கிரியை, இவர் மனுஷகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும் என்ற கிரியை, நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அங்கே தன்னிடத்திலே இருக்கக்கூடிய வியாதி நீங்க அவரிடத்திலே வந்தார்களே ஒழிய தங்களுடைய ஆத்துமாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆக்கினைக்குரிய பாவத்தில் இருந்து கழுவப்பட தங்களை ஒப்புவிக்கக்கூடிய கிரியைகளுக்குள்ளாக கடந்து வரவில்லை. எப்படி மனுஷகுமாரன் பூச்சக்கரத்திலே மாமிஷத்திலே வெளிப்பட்ட போது எப்படியான ஒரு கிரியைகள் அங்கே காணப்பட்டதோ, எப்படியான ஒரு விசுவாசத்தின் தன்மை அங்கே காணப்பட்டதோ, அதே நிகழ்வுக்குள்ளாக அந்த அவருடைய ரகசிய வருகையின் போதும் இந்த பூச்சக்கரத்திலே நிகழும் என்று சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. நோவா நீதியை பிரசங்கித்தார். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவன் நீதியை பிரசங்கித்தார். அவன் நீதி எது? வேலைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்பதே அன்றைக்கு நீதியாக காணப்பட்டது. அப்பொழுது நோவாவின் நாட்களில் நடந்தது போலத்தக்கதான ஒரு கிரியை இந்த பூச்சக்கரத்திலே நிகழும். அந்த பூச்சக்கரத்திலே நிகழக்கூடிய இந்த கிரியைக்குரிய காலத்திலே கிறிஸ்து ரகசியமாய் இந்த பூச்சக்கரத்திலே வரப்போகிறார். கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கிறிஸ்து அங்கே சிலுவையிலே அறைந்து தமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தினார் என்பதை குறித்த விசுவாசம் இருக்கும். கிறிஸ்து நம்மை எல்லா காரியத்திலும் ரட்சித்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கும். ஆனால் அவர்களிடத்திலே கர்த்தர் அந்த பேழையாய் கட்டளையிடக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ளாக வர வேண்டும் என்ற காரியத்திலே மாத்திரம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு சிந்தை. பேழைக்குள்ளாக பிரவேசித்து அந்த பேழை ரட்சிப்பை கொடுத்தது போல வார்த்தை பேழையாக அனுப்பப்படும். அந்த வார்த்தை என்ற பேழைக்குள்ளாக கடந்து வருகிறவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக ரட்சிக்கப்படுகிறவர்களாக காணப்படுவார்கள்.